தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சுந்தரவள்ளி, சூர்யா எப்படி இருக்கான்? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இல்ல, இன்னும் ஒன்னும் சொல்லல. என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கவலைப்படாதீங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். டெல்லியில ஒரு ஆல் இண்டியா எக்ஸ்போ நடக்குது, அது ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்னப்போ? ஆக்சுவலா அது இன்னைக்கு தான் நடக்குது. அதை அட்டன் பண்ண வேண்டியது சூர்யா. அவனுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. நம்மள யாராவது ஒருத்தங்க அதை அட்டன் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு தான். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா சூர்யா இருக்கிற நிலைமையில யாரு போக முடியும்? வேணா நீ போயிட்டு வா. ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க? நான் எப்படி போறது? சூர்யா என்ன நிலைமையில இருக்கான்னு கூட இன்னும் தெரியல. அது தெரியணும். அதுக்கப்புறம் அவனை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, எத்தனை நாள் இங்க வச்சுப்பாங்கன்னு எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு எப்படி டெல்லி கிளம்பி போக முடியும்? கண்டிப்பா முடியாது, சான்ஸே இல்ல. சூர்யாவை கவனிச்சுக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நந்தினி நல்லா பார்த்துப்பான். சொல்லப்போனா நம்ம எல்லாரையும் விட அவ ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அதுதான் உனக்கு பிரச்சனைன்னா அந்த கவலையை விட நீ போயிட்டு வா. நான் கோவப்படாம கேக்குறேன். இந்த நிலைமையில இருக்கும்போது இப்ப கூட அவளை பத்தி புகழ்ந்து பேசாம நல்ல விதமா பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏங்க நம்ம பையன் இந்த நிலைமையில படுத்து கிடக்குறானே, அதுக்கு காரணம் யாரு? அந்த நந்தினியும் அவ குடும்பமும் தான். அவளால தானே நம்ம புள்ள இந்த நிலைமையில இருக்கான். அப்படின்னு நீ சொல்ற, உன் பொண்ணுங்க சொல்றாங்க. ஆனா நந்தினி கம்ப்ளீட்டா வேற மாதிரி சொல்றாங்க. இது மொத்தத்தையும் செஞ்சது மாதவின்னு சொல்றா. இப்ப எதை நம்புறது? பாத்தீங்களாமா, இவர் அந்த வேலைக்காரியை நம்புவாராம், பெத்த பொண்ணை நம்ப மாட்டாராம். நீ நடந்துகிற விதத்தெல்லாம் பார்த்தா அவனை நம்ப முடியலையே. அப்படியா? அவ மூஞ்சில மட்டும் என்ன அப்படியே நம்பிக்கை நிரம்பி வழிதா? இது நாள் வரைக்கும் நந்தினி உங்க யாராச்சும் எதிர்த்து பேசிருக்காளா? நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பா. இன்னைக்கு குரலை உயர்த்தி பேசுறான்னா, உன்னை கை நட்டி அடிக்கிறானா என்ன அர்த்தம்? திமிரு திமிரு தலைக்கேறி போச்சுன்னு அர்த்தம். இல்ல, அவ பக்கம் உண்மை இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா அவ அடிச்சதுக்கு அதுக்கும் நீங்க எல்லாம் சும்மா இருந்திருப்பீங்களா? ப்ளீஸ் போதும். எதுவா இருந்தாலும் சரி, மாதவி மேல நீங்க தப்பு சொல்லாதீங்க. அவ இத பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி விடு, சூர்யா குணமாய் வரட்டும், அப்போ உண்மை தெரியதானே போகுது. ஐயோ, சூர்யா வந்தாலும் மொத்தத்தையும் முதல்ல இருந்து தோண்டுவானே. ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுதுமா. பேச்ச மாத்தி வேற பக்கம் எடுத்துட்டு போறதுல அப்பா மாஸ்டர் ஆயிட்டாரு. டெல்லிக்கு போறத பத்தி தானே பேச ஆரம்பிச்சீங்க, இப்ப எங்க வந்து நிக்குது பாருங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? இப்ப டெல்லிக்கு போக முடியுமா முடியாதா? இப்ப என்ன, நீங்க எங்க இருக்கணும், நான் டெல்லிக்கு போனோம், அவ்வளவுதானே? போறேன். மாமாவுக்கு ஹிந்தி தெரியுமாமா? ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஓகே டாக்டர், எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. நான் சொன்ன மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நீங்கள் போங்க. டாக்டர் வாங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க சார். சொல்லுங்க சார். டாக்டர், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை. கம்பெனி எக்ஸ்போ ஒன்று டெல்லியில் நடக்குது. அதுக்கு இப்போ நான் உடனே கிளம்பி ஆகணும். நீங்கள் கிளம்புங்க சார். அதான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்களே. இருக்காங்க தான், அதனால தான் நான் கிளம்புறேன். இப்போ சூர்யாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. சார், ஹி இஸ் ஓகே சார். நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நைட்டே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். அப்படியா டாக்டர்? ஆமாம் சார். பட் லங்ஸில் இருக்க புகை இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியேறல. அதே போல தான் காலில் பட்ட அந்த தீக்காயம், அது அவ்வளோ சீக்கிரமாக குணமாகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். தெரியும் டாக்டர். நீங்க விரும்பினா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலையே பெட் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் எப்பவும் அரைமயக்கத்தில் தான் இருப்பாரு. அப்பப்போ நடுவுல முழிச்சு பார்ப்பாரு, திரும்பவும் மயக்கத்துக்கு போயிடுவாரு. அவரோட லங்ஸ்ல படிஞ்சிருக்கிற புகை கம்ப்ளீட்டா வெளியேறணும். அப்பதான் அவர் நார்மல் ஆவாரு. புரியுது டாக்டர். நடுவுல அவருக்கு முழிப்பு வந்தா கூட தேவையில்லாம பேச்சு கொடுக்க கூடாது.
ஏதாவது லைட் ஃபுட்டாக கொடுத்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நாம அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் சீக்கிரமாக ரெக்கவரி ஆவார். சரிங்க டாக்டர். காலில் அடிபட்டதுனால 3 வாரத்துக்கு அவர் நடக்கக்கூடாது, நடக்க முயற்சி பண்ணவும் கூடாது. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக கிளம்புங்க. வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே டாக்டர். ம் நீங்களும் கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ம் ஓகே சார், டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. நீங்கள் கிளம்புங்க. அப்பா, ஒரு வழியா அப்பாவை டெல்லிக்கு அனுப்பிச்சாச்சு. இப்ப அடுத்து என்னக்கா பண்றது? முதல்ல சூர்யாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பாப்போம். இரு. மாதவி, ஒரு முக்கியமான என்ன விஷயம். என்ன போய் ஊர் சுத்திட்டு வரீங்களா? நான் சொல்றத கேளுமா. என்ன? மாப்பிள்ளை ரூம்ல இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட பேசினேன். ம். சீரியஸான பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையா, தேவைப்பட்டா இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா. நீங்க வேணா டாக்டர் கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னாங்கம்மா. மா, மாப்பிள, அத்தை. அப்படியா? ஆமா அத்தை. ஓ, அப்ப சரி, நானே போய் டாக்டர் கிட்ட பேசிடுறேன். சரிங்க அத்தை. இங்க சூர்யாந்திர நேம்ல யாரும் அட்மிட் ஆயிருக்காங்களா? வந்துருச்சுங்க. இதுங்களை யார் இப்ப இங்க வர சொன்னது? மாப்பிள்ளை டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னு சொல்லிடுவோமா? அம்மா, சூர்யா அண்ணாக்கு இப்ப எப்படி இருக்கு? மச் பெட்டர். இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னார். பொதுவா சூர்யா வெடியெல்லாம் வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஆண்டி வெடிப்பான். நாங்க யாராவது பக்கத்துல போனா கூட பயங்கரமா திட்டுவான். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கூட ஒரு 7.5 வச்சிருந்தா அப்படிதான் நடக்கும். மாதவி, ஆமா, நீங்க 2 பேரும் என்ன சூர்யாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம்மா. ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? யார்கிட்டயுமே நாங்க சொல்லலையே. அந்த வேலைக்காரி எதுவும் ஃபோன் பண்ணாளா? ஐயோ இல்லம்மா, கம்பெனி மேனேஜருக்கு இவர் ஃபோன் பண்ணப்போ அவரே சொன்னாரு. ஆமா ஆண்டி, மனோகர் சார் தான் சொன்னாரு. அம்மா, நாங்க போய் சூர்யா அண்ணாவை பார்க்கலாமா? தோ இப்படி இங்க நின்னே பாருங்க. உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நாங்களே யாரும் உள்ள போல. இங்க பாருங்க, எப்படி அடிபட்டிருக்கு. எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் இப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது மனசு அவ்வளவு வலிக்குதுங்க. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? பர்ஃபார்மன்ஸ் பின்றால மாதவி, அவ மானத்தை வாங்குறான். அவ அழுது ஒண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நீ சும்மாவே நிக்கிற. புரியலையே.